உதகையில் 353 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். அதற்கு முன்பாக அவருக்கு வழங்கப்படும் வரவேற்பை தற்போது நேரலையில் பார்க்கலாம். மருத்துவமனையால் மிகவும் பயனடைய உள்ளனர். மலை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை திகழ உள்ளது. பிரம்மாண்டமாகவும் அனைத்து உயர்தர நவீன வசதிகளுடன் இந்த மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. இதோ இந்த மருத்துவமனையினை மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். நீலகிரி மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. இந்த மருத்துவமனை மலைப்பகுதி மக்களின் நீண்ட கால மருத்துவ தேவைகளை பூர்த்தி. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குருசாமி. குருசாமி, தற்போது உதகையில் புதிய மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோனிதா, நீலகிரி மாவட்டத்தில் 499 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கான கட்டடங்களை தற்பொழுது முதல்வர் திறந்து வைத்திருக்கிறார். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை அவசர சிகிச்சைகளுக்காக கோவை மற்றும் அருகில் இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா போன்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய சூழல் இருந்து வந்த நிலையில் அதை அவசர சிகிச்சைகள் மற்றும் அவர்களுக்கு தரமான சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதற்காக 2020ஆம் ஆண்டு நீலகிரி மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரியானது துவக்கப்பட்டது. தற்பொழுது அந்த மருத்துவக் கல்லூரியில் நவீன வசதிகளுடன் கூடிய கட்டிடங்கள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் போன்றவை கிடைப்பதற்காக 499 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தற்பொழுது புதிய கட்டிடங்கள் மற்றும் மருத்துவமனையாக தங்குவதற்கான குடியிருப்புகள் உள்ளிட்டவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 415 பணியாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு தேவையான குடியிருப்புகள் மற்றும் அவர்கள் மருத்துவ கல்லூரிக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளும் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய நிலையில் அதை தற்பொழுது தமிழக முதல்வர் ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார். இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை துவங்கப்பட்டிருப்பதன் மூலம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தரமான மருத்துவ சிகிச்சை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோர் தங்கள் சிகிச்சை பெறுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மலைப்பகுதியில் இதுபோன்ற மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்தில் இதுபோன்று அமைக்கப்படுவது முதல் முறை என்பதன் காரணமாக மலைப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையானது ஒரு சிறந்த மருத்துவ சேவையை வளர்க்கும் என இங்கு இருக்கக்கூடிய உதவி பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த முதல்வர் முன்னதாக இருளர், தோடர், பணியர் உள்ளிட்ட பழங்குடியினரது நடனங்களை கண்டு ரசித்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த புதிய கட்டிட வளாகத்தை முதல்வர் திறந்து வைத்திருக்கிறார். இதன் மூலம் நீலகிரி மாவட்ட மக்களை மருத்துவ சேவை என்ற ஒரு கனவு தற்பொழுது நனவாகி இருக்கிறது. மோனிதா, குருசாமி, இந்த மருத்துவமனையில் என்னென்ன வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மொத்தம் 12 அறுவை சிகிச்சை அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து இந்த மருத்துவமனையில் 700 படுக்கைகள் கொண்ட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் 700க்கும் மேற்பட்டோர் இங்கு மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து MRI ஸ்கேன் உள்ளிட்ட ஸ்கேன் வசதிகளும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஒரு சிறப்பம்சமாக பழங்குடியினர்களுக்கு என தனியாக பிரத்யேக வார்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்கள் மற்றும் பெண்கள் பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள் சிகிச்சை பெறுவதற்காக தனியாக வார்டுகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முதல் முறையாக இது போன்ற ஒரு நடவடிக்கையினை இந்தியாவிலேயே முதல் முறையாக இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பழங்குடியினர் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை 6 விதமான பழங்குடியினர் மக்கள் இருந்து வருகிறார்கள். தோடர், பணியர் உள்ளிட்ட 6 விதமான பழங்குடியினர் இருந்து வரக்கூடிய நிலையில் பழங்குடி மக்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு தனியாக அவர்களது உடல்நிலையை கண்காணித்து அவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்க வேண்டும் என்பதற்காக பழங்குடியினருக்கான சிறப்பு வார்டுகளானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகியோருக்கு தனித்தனியாக பழங்குடியினருக்கு என பிரத்யேகமாக இந்த வார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கும் வகையில் மருத்துவர்கள் இங்கேயே தங்கி தொடர்ச்சியாக சிகிச்சைகள் அளிக்கக்கூடிய வகையில் அருகிலேயே குடியிருப்புகள் உள்ளிட்ட வசதிகளும் இந்த மருத்துவமனையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
குருசாமி, தற்போது இந்த மருத்துவமனை திறப்பிற்கு முதலமைச்சருடன் எந்தெந்த அமைச்சர்கள் எல்லாம் அங்கு வருகை புரிந்திருக்கின்றனர்? முதல்வர் ஸ்டாலினுடன் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு ஆகியோர் உடனிருக்கிறார்கள். இதை தவிர்த்து நீலகிரியினுடைய மக்களவை உறுப்பினர் ராசா மற்றும் செய்தி தொடர்புத்துறை அமைச்சர் சாமிநாதன் ஆகியோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதை தவிர்த்து இந்த நிகழ்வில் பத்திரிகையாளர் ராம் அவரும் முதல்வருடன் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு வந்த பின்னர் அவருக்கு ஏராளமான பொதுமக்கள் அவரை வரவேற்ற நிலையில் பழங்குடி மக்கள் தங்களது பாரம்பரிய இசைக்கருவிகளை இசைத்து முதல்வரை வரவேற்றார்கள். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பழங்குடியின மக்களும் தங்களது பாரம்பரிய நடனங்களை அவர் முதல்வர் முன்பு ஆடி காட்டினார்கள். தோடர், பணியர் உள்ளிட்ட தனித்தனியாக பழங்குடி மக்கள் தங்களது பாரம்பரிய நடனங்களை அவருக்கு முன்பாக ஆடினார்கள். அந்த நடனங்களை அமர்ந்து தமிழக முதல்வர் பொறுமையாக ரசித்தார். பின்னர் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்ட முதல்வர் அவர்கள் கொடுத்த பாரம்பரிய கைவினை பொருட்களை பரிசாக முதல்வருக்கு அவர்கள் அளித்தார்கள். அதை இன்முகத்துடன் முதல்வர் பெற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டடங்களை தற்போது முதல்வர் திறந்து வைத்திருக்கிறார். ஒரு கல்வெட்டை திறந்து வைத்த அவர் பின்னர் ரிப்பன் வெட்டி அந்த கட்டடங்களை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து உள்ளே மருத்துவமனை வளாகத்திற்குள்ளாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய வசதிகளை முதல்வர் நேரடியாக சென்று பார்வையிட்டு வருகிறார். உள்ளே என்னென்ன மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பவற்றை நேரடியாக அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டு வருகிறார். அவருக்கு என்னென்ன வசதிகள் உள்ளே செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் என்னென்ன மாதிரியான வசதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து தமிழக முதல்வருடன் விளக்கி வருகிறார். விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குருசாமி.